ஹோட்டலில் தரக்கூடிய கொத்தமல்லி சட்னி டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவாவில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொட்டை புளி. நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒரு கட்டு கொத்தமல்லி இலைக்கு சரியானதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த பச்சை கலர் தான் நம்ம சட்னியை ரொம்ப எடுத்து கொடுக்கும். ஸோ இலைகள் வந்து லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். வதங்கி வந்தவுடனே நீங்கள் கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவு ஃப்ரெஷ் தேங்காய் வந்து திருவி எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு ஆற வச்ச கொத்தமல்லி தலையை வந்து அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மை போல் அரைச்சோம் அப்படின்னா அந்த சட்னிக்குள்ளே டேஸ்ட்டு வந்து வராது. அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அரைக்கும் போது கூட இடையில நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து சட்னியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தொளித்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி கலந்துக்கலாம். அடுத்ததாக அதுக்கான தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப இதுக்கு வாசனையாகவும் டேஸ்டியாகவும் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.